Hi students, இன்னைக்கு நாம 12th standard commerceல chapter 2 பார்க்க போறோம். சரிங்களா? chapter 2 ஓட டைட்டில் என்னன்னா functions of management. சரி, functions அப்படினா செயல்பாடுகள். management வந்து என்ன மாதிரி செயல்பாடுகள் இருக்கு அப்படி பார்க்க போறோம். அதுல வந்து two functions இருக்கு. first one வந்து main functions. second one வந்து subset functions சொல்வாங்க. இப்போ main function பார்ப்போம். main function என்னென்ன இருக்கு? planning, organizing, staffing, directing, controlling, coordination, motivating. So first வந்து planning பார்ப்போம். So ஒரு business அப்படி நம்ம எடுத்துக்கிட்டா அந்த businessல வந்து கண்டிப்பா planning இருக்கும். So planning அப்படினா என்னன்னா திட்டமிடுதல் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க. So இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் நம்ம வந்து உற்பத்தி பண்றோம், யாருக்கு கொண்டு போய் விற்கணும், யார் நம்முடைய கஸ்டமர், அந்த கஸ்டமரை யார் நம்ம டார்கெட் பண்றோம். So கஸ்டமரை யார் டார்கெட் பண்றோம் அப்படினா சே ஃபார் எக்ஸாம்பிள் சின்ன பசங்களை டார்கெட் பண்ணலாம், இல்ல பெரியவங்க டார்கெட் பண்ணலாம். So அந்த மாதிரி இப்போ என்னுடைய டார்கெட் யாரா சின்ன பசங்களை டார்கெட் பண்றேன், சின்ன பசங்களுக்கு நான் ஒரு பொருள் நான் விற்கிறேன் அப்படின்னா எப்படி நான் பிளான் பண்ணுவோம். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹார்லிக்ஸ் நான் வந்து விற்கிறேன் அப்படின்னா ஸோ பிளான் பண்ணுவோம் எப்படி அந்த பசங்களுக்கு வந்து பிடிக்கிற மாதிரி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு யோசிக்கிறேன். ஸோ அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல வந்து ஒரு சின்ன பையனை வந்து நான் வந்து வைப்பேன். அந்த பையன் வந்து ஹார்லிக்ஸ் வந்து ரொம்ப விரும்பி வந்து குடிக்கிற மாதிரி நான் வந்து அந்த அட்வர்டைஸ்மெண்ட் வைப்பேன். அப்படி இருக்கும்போது சின்ன பசங்க சைக்காலஜி அப்படின்னா ஏதாவது ஒரு பொருள் வந்து விற்கிறாங்க, ஒரு பொருள் வந்து யாராவது சாப்பிட்றாங்க அப்படின்னா எனக்கு அந்த பொருள் வந்து வேணும் அப்படின்னு வந்து கேட்பாங்க. ஸோ அந்த ஒரு சிம்பிள் லாஜிக் தான். அந்த சின்ன பையன் அட்வர்டைஸ்மெண்ட் நடிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக வீட்டில் இருக்கிற குட்டீஸ் எல்லாமே என்ன சொல்லுவாங்கன்னா அம்மா அந்த இது ஹார்லிக்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி அது மூலமாக என்னுடைய ப்ராடக்ட் நான் சேல்ஸ் பண்ண வைப்பேன். ஸோ சேல்ஸ் பண்ண வைக்கிறது மூலமா சரி அந்த ஹார்லிக்ஸ் எல்லாருமே வாங்க ஆரம்பிச்சாங்க. எல்லா சின்ன பசங்க எல்லா குட்டீஸுமே வந்து ரொம்ப ஃபேவரேட் ஆயிட்டாங்க. சரி இந்த ஹார்லிக்ஸ் வந்து ரொம்ப சேல் ஆக ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் நான் பிளானிங் பண்ணுறேன். என்ன பிளானிங், அந்த கஸ்டமர் என்கிட்ட வந்துட்டாங்க, 100 கஸ்டமர் இந்த அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்க, சூப்பராக அட்வர்டைஸ்மெண்ட்டு சரி அப்படின்னு சொல்லி 100 கஸ்டமர் என்கிட்ட வந்துட்டாங்க ஹார்லிக்ஸ்க்கு. அந்த வந்த கஸ்டமரை எப்படின்னா வந்து ஹோல்டு பண்ணணும் அப்படின்னா ஹோல்டுனா தக்க வச்சுக்கிறது. 100 பேர் புதுசாக வந்துட்டாங்க அப்படின்னு அவங்களுக்கு என்ன மாதிரி பிளான் பண்ணணும் அப்படின்னா புதுசாக வந்து நாங்கள் ஆஃபர் கொடுக்கணும். சரி ஒரு ஹார்லிக்ஸ் நீங்கள் பேக்கெட் வாங்கினா இன்னொரு ஒரு சின்ன மருந்து வந்து ஃப்ரீ அந்த மாதிரி நான் கொடுப்பேன். ஸோ புதுசாக வந்து டிசைன் மாற்றுவேன், சேஞ்ச் பண்ணுவேன், இந்த கவரை மாற்றுவேன். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது புதுசாக பண்ணும்போது மக்கள் வந்து அதிகமாக அந்த பொருள் வந்து வாங்குவாங்க. ஸோ அந்த வந்த கஸ்டமர் நான் தக்க வச்சுப்பேன். ஸோ பிளானிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் பிஸ்னஸ்க்கு, அதுதான் சொல்கிறாங்க. அடுத்தது ஆர்கனைசிங் அப்படின்னா கம்பெனிக்குள்ளாக நடக்கக்கூடிய விஷயங்கள். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் ஹார்லிக்ஸே நான் வச்சுக்கோமே, அந்த ஹார்லிக்ஸ் ப்ராடக்ட்டை வந்து அந்த பேக்கெட் எல்லாம் உற்பத்தி பண்ணுறாங்க, கஸ்டமர் வந்து அந்த ஒர்க்கர்ஸ் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. மேனேஜர் அப்படின்னா அவர் வந்து மேற்பார்வையாளர், அவங்க வந்து வேலை செய்யறவங்க சரியா வேலை செய்யறாங்களா இல்லையா பார்த்துட்டு தான் அவங்க வேலை அப்படின்னு நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம். ஸோ இங்கே வந்து இப்போ ஆர்கனைசிங் என்னன்னா ஒர்க்கர்ஸ் எல்லாம் வேலை செஞ்சுருக்காங்க, மேனேஜராக இருக்கிறவர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எப்படி வந்து அவங்க பேக் பண்றாங்க, மிஷின்ஸ்லாம் சரியா ஒர்க் ஆகுதா இல்லையா பார்ப்பாங்க. சரி ஒரு மிஷின் வந்து சரியா ஒர்க் ஆகல அப்படின்னா மேனேஜருடைய வேலை என்னன்னா அந்த மிஷினை உடனே சரி பண்ணணும். சரியா, அது ஒரு வேலை, இது ஒன்று. அப்புறம் லேபர்ஸ் அவங்க வந்து சரி ஒர்க் பண்ண மாட்டாங்க, அவங்க வந்து ஏதோ பிரச்சனை இருக்கு, அவங்களுக்கும் வந்து ஏதாவது வந்து எனக்கு வந்து சம்பளம் போடலை, எனக்கு போனஸ் வேணும் ஏதாவது கேட்டாங்கன்னா அதை பண்ணி கொடுக்குறது யாரோட வேலை தான், நம்ம மேனேஜரோட வேலை தான். ஸோ அவங்க வந்து நான் அவங்களுக்கு பண்ணி தரேன், நீங்கள் வந்து ஒர்க்கில் ஃபோக்கஸ்டாக இருங்க, நல்ல குவாலிட்டியாக வந்து உற்பத்தி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்றது எல்லாமே வந்து என்னன்னா ஆர்கனைசிங் தான். ஆர்கனைசிங் தான் மேனேஜிங், ஆர்கனைசிங் ரெண்டுமே ஒன்று தான். அதாவது மேற்பார்வையிடுறது, அப்புறம் வந்து ஏதாவது பிரச்சனை தான் அது சரி பண்ணுறது. சரியா, ஸோ இப்போ என்ன எக்ஸாம்பிள் இருக்குன்னா ஹார்லிக்ஸ் சொல்லலாம். இந்த ஹார்லிக்ஸ் வந்து பேக்கெட்ஸ்லாம் வந்து மிஷினை வச்சு ப்ரொடியூஸ் பண்ணிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அந்த லேபர்ஸ் வந்து எப்படி பேக் பண்ணுறாங்க, ஒவ்வொரு பாக்ஸையும் வந்து சரியாக வந்து இது பண்ணாங்களா. இப்போ வந்து பேக் பண்ணிட்டாங்க ஹார்லிக்ஸை, பேக் பண்ணிட்டு ஒரு உடல் வந்து பாக்ஸில் போடுவாங்க. சரியா, அந்த கார்போர்ட் பாக்ஸில் போட்டுட்டு அதை சரியாக அசன் பண்ணி வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது மேனேஜர் பார்ப்பாரு, சரி சரியா இது பண்ணியிருக்காங்களா, எத்தனை பீஸ் இருக்கு, ஒரு பாக்ஸில் வந்து 20 குவான்டிட்டிஸ் இருக்கணும் அப்படின்னு மேனேஜர் சொல்லியிருக்காங்க. அது 20 குவான்டிட்டிஸ் தான் இருக்கும், கூட இருக்கா குறைச்சிருக்கா எல்லாமே பார்ப்பாங்க. அதே மாதிரி இந்த அட்டன் டேட் வந்து கிழிஞ்சு இருக்கா நீட்டாக இருக்கா அது பார்ப்பாங்க. அப்போ பேக்கேஜிங் வந்து நீட்டாக இருக்கா எல்லாமே பார்ப்பாங்க. ஏன்னா இப்போ இந்த பேக் பண்ணுறது எல்லாமே வந்து நம்ம கடையில் கொடுக்க போகிறோம். சரியா, அந்த கடைக்கார நம்ம ப்ராடக்ட் மேலே நம்பிக்கை கண்டிப்பாக வச்சுக்கணும். சரி நல்ல ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட் உற்பத்தி பண்ணுறாங்க அப்படின்னு நம்பிக்கை வரணும். அதே மாதிரி அவங்க கொடுக்குற ப்ராடக்ட்ஸில் வந்து எந்த வித பிசுமே இருக்காது, நல்லா வந்து க்ளீனாக இருக்கும், பாக்ஸில் நீட்டாக வச்சு பேக் பண்ணி ரேப் பண்ணி கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை வரும். ஸோ அப்படி எப்படி நம்பிக்கை வரும்னா இந்த ஆர்கனைசிங் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஹார்லிக்ஸ் வந்து நம்ம பொருள் வந்துருச்சு, நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாமே சூப்பராக பண்ணிட்டோம், எல்லாமே ஓகே. அந்த அவுட்புட் வந்து கஸ்டமர்கிட்ட வந்து எது ரீச் ஆகுது அப்படின்னா இந்த பிளான் பண்ணி இந்த வந்து ஒர்க்கர்ஸ்லாம் வந்து செய்வாங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி வந்து ஹார்லிக்ஸ் வந்து மேக் பண்ணுவாங்க, இதெல்லாம் வந்து சரியாக பண்ணி அவங்களோட ரீச் ஆகுறது தான் ரொம்ப முக்கியம். ஸோ வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து இது மேக் பண்ணுவாங்க, வந்து பேக் பண்ணி எல்லாத்தையும் வந்து கொடுக்கணும்,
விஷயத்துல யாருக்கு வந்து பொறுப்பு அதிகம் அப்படின்னா மேனேஜருக்கு தான் அதிகம். ஏன்னா அவர் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்போ சரியா பேக் பண்ணல, சரியா வந்து கிழிஞ்சிருக்கு, தப்பா வந்து இது ப்ராடக்ட் வந்து அங்கே போயிடுச்சு, இல்லை அப்போ ப்ராடக்ட் எல்லாம் எப்படின்னா ஒரு கிழிஞ்ச ப்ராடக்ட் வந்து அங்கே போயிடுச்சு அப்படின்னு சொன்னா யார் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்கன்னா மேனேஜர் தான் வந்து கேட்பாங்க அந்த கம்பெனி வந்து ஏன் நீங்க சரியா பார்க்கலையா. ஒர்க்கர்ஸ் வந்து திட்ட மாட்டாங்க. ஸோ ஒர்க்கர்ஸ் வந்து ஏன் திட்ட மாட்டாங்கன்னா அந்த ஒர்க்கர்ஸை வந்து மேலே மேற்பார்வையிறது மேனேஜர் தான். நீங்க என்ன பண்ணீங்க, நீங்க எதுவும் சரியா பார்க்கலையா அப்படின்னு சொல்லி மேலேருந்து ப்ரெஷர் வரும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து இந்த ஆர்கனைசேஷன் மேனேஜர் வந்து பார்ப்பார். அடுத்தது ஸ்டாஃபிங். ஸ்டாஃபிங் அப்படின்னா இந்த ஸ்டாஃபிங்க்கு என்ன இருக்குன்னா லேபர் பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் லேபர் தான். அதாவது ஒரு லேபர் ஆர் ஒர்க்கர்ஸ் அவங்க வந்து எப்படி வேலை செய்யறாங்க அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து பார்க்க போகிறோம். இந்த ஸ்டாஃபிங் அப்படின்னா ரைட் பர்சன் அட் ரைட் ஜாப் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன ரைட் பர்சன் அட் ரைட் ஜாப் அப்படின்னா சரியான இடத்துல சரியான நபர் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன சரியான இடத்துல சரியான நபர் அப்படின்னா சரி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து ஸ்டாஃபிங்ல வந்து லேபர்ஸ் எல்லாரையும் அமர்த்தாச்சு, உட்கார வச்சாச்சு, ஒரு 100 பேர் ஒர்க்கர்ஸ் ரெக்ரூட் பண்ணியாச்சு, அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா இப்போ புதுசாக வந்து ஃப்ரெஷர் வராங்க. ஃப்ரெஷர்ஸ் அப்படின்னா நியூ கமர்ஸ் புதுசாக வந்து கம்பெனிக்கு வராங்க அப்படின்னா அவங்க வந்து தொழிலே தெரியாது. அந்த தொழிலே தெரியாத ஆளுங்க வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து நாங்கள் வந்து எப்படின்னா கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணிக்க மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் வந்து கொடுப்பாங்க. யார் வந்து ப்ராக்டிஸ் கொடுப்பா அப்படின்னா அந்த கம்பெனிலே வந்து ரொம்ப வருஷம் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ்டு ஹேண்ட்ஸ் இருப்பாங்க. அவங்க வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. சொல்லிக் கொடுத்த பிறகு அவங்க நல்லா ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் ரைட் பர்சன் அட் ரைட் ஜாப் சொல்றாங்க. இந்த மிஷின்ஸை பற்றி நாலேஜ் சுத்தமாகவே இல்லை அப்படின்னா எடுக்க மாட்டாங்க. ஓரளவுக்காச்சும் இந்த மிஷின் வச்சு நாலேஜ் தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்ச ஆள் தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டாஃபிங் இருப்பாங்க. அதே மாதிரி ஸ்டாஃபிங் கீழே வேற என்னெல்லாம் வரும்னா ரொம்ப வயசாயிடுச்சு ஒரு ஒர்க்கருக்கு அப்படின்னா அவருக்கு வந்து ரிட்டையர்மெண்ட் வந்து கொடுத்துருவாங்க. அது வந்து கம்பெனியோட பொறுப்பு. ஏன்னா ரொம்ப வயசான ஆளுங்களை வச்சுட்டு மிஷின் பக்கத்தில் இருக்கக்கூடாது. அது வந்து மிஷினுக்கும் வந்து ஆபத்து, அவருடைய உயிருக்கும் வந்து ஆபத்து. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா பிசினஸ் என்ன சொல்ல வராங்கன்னா இந்த மாதிரி வயசான ஆளுங்களை வந்து ஸ்டாஃபிங் இதில் வந்து இது வைக்க விடாதீங்க, அவங்க வந்து ரிட்டையர்மெண்ட் கொடுத்து அவங்க அனுப்பிச்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்று என்ன சொல்றாங்கன்னா ப்ரொமோஷன் அடுத்தது. இப்போ நல்ல கேண்டிடேட் இருக்காரு, ஒரு ஒர்க்கர் சூப்பராக பண்ணிட்டே இருக்காரு அப்படின்னா அவங்களுக்கு வந்து ப்ரொமோஷன் கொடுங்க. அந்த ப்ரொமோஷன் கொடுக்குறது அவங்களுக்கு உற்சாகத்தை தரும். இன்னொன்று நல்லா ஃபோக்கஸ்டாக வந்து ஒர்க் வந்து நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்று என்னன்னா ஃபர்ஸ்டே பார்த்த மாதிரி ஃப்ரெஷர் புதுசாக ஒரு கேண்டிடேட் வராது, புதுசாக ஒரு ஒர்க்கர் வராது, கொஞ்சம் தான் அவங்க மிஷினை பற்றி நாலேஜ் தெரியும் அப்படின்னா இந்த எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறவர் வந்து என்ன பண்ணணும்னா அவங்க ட்ரைனிங் கொடுக்க சொல்றாங்க. ட்ரைனிங் நல்லா கொடுங்க, அவங்க எக்யூப் பண்ணுங்க. ப்ராடக்ட்ஸ் நம்ம ப்ராடக்ட்ஸ் என்ன, ஃபார் எக்ஸாம்பிள் ஹாலிக்ஸ் நம்ம ப்ராடக்ட்ஸ் அதை பற்றி ஃபுல்லாக சொல்லுங்க. எண்ட் டு எண்ட் ப்ராசஸ் அவங்கள்ட்ட சொல்லுங்க. எப்படிலாம் வந்து உற்பத்தி பண்ணுறோம், யாரெல்லாம் நம்ம கஸ்டமரு, எங்கெல்லாம் நம்ம எந்த இடத்துலாம் நம்ம பிரான்ச் இருக்குன்னு சொல்லுங்க அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்த சொல்றாங்க. அதே மாதிரி மிஷின் பற்றி இந்த மிஷின் எப்படி வந்து இது பண்ணுறது, எப்படி ரேப் பண்ணுறது, எப்படி வந்து இது பேக் பண்ணுறது, இந்த அளவுக்கு இதில் இது ஆட் பண்ணுறது, சுகர் ஆட் பண்ணுறது, இந்த ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லித்தாங்க சொல்றாங்க. ஸோ இது எல்லாமே வந்து ஸ்டாஃபிங். ஸோ ஸ்டாஃபிங் எப்படின்னா ஒர்க்கர்ஸ் வந்து எப்படி ரெக்ரூட் பண்ணுறது, அவங்க அந்த ஒர்க்கர்ஸ் வந்த பிறகு அவங்க எப்படி ட்ரைனிங் பண்ணுறது, இது எல்லாமே பார்க்கணும். அதே மாதிரி ரொம்ப வயசாகிடுச்சு அப்படின்னா அவங்கள வந்து அந்த வேலையை வந்து ஓகே நீங்கள் ரிட்டையர் ஆகிக்கலாம் அந்த மாதிரி சொல்றது எல்லாமே வந்து ஸ்டாஃபிங் ஆகும். இதில் யார் இன்சார்ஜ்னா இவங்க வந்து மேனேஜர் தான். மேனேஜர் எல்லா விஷயத்தையும் பண்ணுவார். அடுத்தது டைரக்டிங். டைரக்டிங் அப்படின்னா ஒரு சரியான பாதையை வந்து காமிக்கிறது. இந்த மாதிரி பண்ணுங்க, இந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லி சஜஷன் கொடுக்குறது. அந்த மாதிரி யார் வந்து சஜஷன் கொடுப்பாங்கன்னா மேனேஜர்ஸ் தான் கொடுப்பாங்க. எப்படின்னா சரி ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்னேன் முன்னாடி. ஸோ இப்போ ஒரு பாக்ஸ் இருக்கு, அந்த பாக்ஸில் 20 குவான்டிட்டிஸ் தான் வந்து நீங்கள் பேக் பண்ணணும் அப்படின்னா 20 குவான்டிட்டிஸ் மட்டுமே தான் பேக் பண்ணணும். யார் தான் ஒர்க்கர்ஸ் பண்ணணும். நான் வந்து மேனேஜர் இருக்கேன், 20 குவான்டிட்டிஸ் பேக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆனால் ஒர்க்கர்ஸ் வந்து 22 வந்து பேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னா என்னுடைய வேலை என்ன சரியாக செக் பண்ணி இல்லை எக்ஸ்ட்ரா ரெண்டு ப்ராடக்ட் இருக்குது, ரெண்டு இருந்தால் வச்சுருங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இது எல்லாமே வந்து எப்படின்னா டேரக்டிங்காக வந்து வரும். அதே மாதிரி வந்து டேரக்டிங் என்ன வரும்னா இப்போ போன வருஷத்தோட இந்த வருஷம் எப்போவுமே கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க. பிஸ்னஸ் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸில் பார்த்த மாதிரி போன வருஷம் வந்த ப்ராஃபிட்டோட இந்த வருஷம் அதிகமாக தான் ப்ராஃபிட் வரணும் அப்படின்னு எல்லாருமே பார்ப்பாங்க. அதுக்காக முயற்சியில் தான் எல்லாமே போடுவாங்க. சரியா? அப்படி இருக்கும்போது டேரக்ஷன் அப்படின்னு வரும்போது இன்னும் வந்து குவாலிட்டியான ப்ராடக்ட் வந்து உற்பத்தி பண்ணுவோம் அப்படின்னு வந்து கண்டிப்பாக வந்து அஸ் அ மேனேஜர் வந்து கண்டிப்பாக வந்து சொல்ல தான் செய்வாங்க. இன்னும் வந்து அந்த குவாலிட்டியாக உற்பத்தி பண்ணுங்க, மக்கள் வந்து இந்த மாதிரி விரும்புகிறாங்க, அந்த மாதிரி வந்து நம்ம வந்து பண்ணணும். அதே மாதிரி இந்த டேரக்டிங்கில் வந்து என்ன பண்ணுவோம்னா பேக்கேஜ் வந்து மாற்றுவாங்க. சரி ஃபார் எக்ஸாம்பிள் ஒரே மாதிரி ஒரு ப்ளூ கலர் தான் இந்த ப்ராடக்ட் அப்படின்னா அந்த ப்ளூ கலரே கண்டினியூஸாக கொடுத்துட்டே இருந்தால் மக்களுக்கு வந்து ஒரு மாதிரி செலவு கொடுத்துட்டே என்னப்பா இந்த ப்ராடக்ட் தான் அப்படின்னா இருக்கும் அப்படின்னு ஒரு செலவு தெரியும். அப்படி இல்லாமல் அதோட ஷேப்பை கொஞ்சம் மாற்றுவேன். அதே மாதிரி அதோட சைஸை கொஞ்சம் மாற்றுவேன். குவான்டிட்டி கொஞ்சம் அளவு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அப்படின்னு சொல்லி எக்ஸ்ட்ரான கொஞ்சம் காரணங்கள் போடுவேன். அதே மாதிரி டிஸ்கவுண்ட் அப்படின்னு வேலை பண்ணுவேன். இந்த மாதிரிலாம் வந்து நம்ம யோசிக்கணும் பிஸ்னஸ்மேன். அதுதான் வந்து டேரக்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து கண்ட்ரோலிங். சரி, கண்ட்ரோலிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். எதுக்கு முக்கியமான விஷயம்னா இந்த மாதிரி மேனேஜ்மெண்ட் ஒர்க்கர்ஸ் எல்லாமே வந்து வேலை செஞ்சுருக்காங்க. சரியா? அப்படி வேலை செஞ்சுருக்கும் போது அவங்கள வந்து எல்லாருமே வந்து
ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஐடியாஸ் வரும் சார். ஒரு ஒருத்தர் சொல்லுவாங்க சார் இந்த மாதிரி நம்ம ப்ராடக்ட்டை கொஞ்சம் இப்படி மாற்றிக்கலாம் அவங்க ஐடியா சொல்லுவாங்க. இன்னொரு ஒருத்தர் என்ன சொல்லுவாங்க, இல்லை சார் நம்ம போன வருஷம் பண்ண மாதிரியே ப்ராடக்ட் குவாலிட்டி பண்ணுவோம், ஏதோ இது பண்ண வேணாம்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லாமே ஒரு சஜஷன் கொடுப்பாங்க. அப்படி இருக்கும்போது இது யாருக்கு சரியான முறையில் வந்து ஒரு டெசிஷன் எடுக்கணும்னா அந்த அத்தாரிட்டியை வந்து மேனேஜர் கிட்ட தான் இருக்குது. அந்த மேனேஜர் வந்து சொல்லுவாரு, ஓகே பரவாயில்ல நீங்கள் சொன்ன கரெக்டு, போன வருஷம் பண்ண மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை போன வருஷம் பண்ண மாதிரி பண்ணோம்னா உங்களுக்கு லாஸ் ஆகிடும், ஏன்னா போன வருஷம் அந்த பணத்தை அதிகமாக ஓடலை, இந்த வாட்டி புதுசாக ட்ரைனிங் பண்ணலாம், இவரு சொல்கிற மாதிரி பண்ணலாம் அப்படின்னு முடிவெடுக்கக்கூடிய தன்மை யார் இருக்குன்னா மேனேஜர்கிட்ட தான் இருக்குது. அதுதான் வந்து கண்ட்ரோலிங். ஸோ கண்ட்ரோலிங் அப்படிங்கிற பவர் வந்து மேனேஜர்கிட்ட தான் இருக்குது. அடுத்தது கோஆர்டினேஷன். கோஆர்டினேஷன் அப்படின்னா ஒருமுகப்படுத்துதல். அதாவது நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி 100 ஒர்க்கர்ஸ் இருக்காங்க, 100 ஒர்க்கர்ஸுமே வந்து ஒரு மனதாக வந்து ஒரு வேலையை செஞ்சால் மட்டும் தான் சக்ஸஸ் கிடைக்கும். ஒரு 50 பேர் ஒழுங்காக வேலை செய்கிறாங்க, ஒரு 50 பேர் வேலையை செய்யலை அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது, அந்த ப்ராடக்ட் வந்து ஃபுல்ஃபில்லாக வராது. ஸோ இந்த மேனேஜர் அப்படிங்கிறது என்ன வேலைனா இந்த கோஆர்டினேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 100 பேரையுமே வந்து ஒழுங்காக உட்கார வச்சு நம்ம வந்து சொல்லணும், பேசுகிற மாதிரி நம்மளுடைய ப்ராடக்டை வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க, நம்ம ப்ராடக்டை வந்து கண்டிப்பாக அச்சீவ் பண்ணணும், பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகலாம், அது எல்லாருமே வந்து நீங்கள் வந்து அதான் மட்டுமே தான் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து மோட்டிவேட் பண்ணணும். அப்படி சொல்லும் போது முக்கியமாக இந்த பிஸ்னஸ் அப்படிங்கிறது முக்கியமாக பண்ணுவாங்க என்னன்னா டீம் ஒர்க்னு சொல்லுவாங்க. டீம் ஒர்க் அப்படின்னா குரூப்பாக வந்து நம்ம வந்து ஒரு வேலையை வந்து ரொம்ப எப்படி சொல்ல என்ஜாய் பண்ணி பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன என்ஜாய் பண்ணி பண்ணுறது, எல்லாருமே தான் வேலை செய்கிறாங்க, அதில் என்ன சார் என்ஜாய் பண்ணி பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு விஷயத்தை வந்து என்ஜாய் பண்ணி பண்ணுறதுக்கும் இல்லை நம்ம கடமைக்கு பண்ணுறதுக்கும் ரொம்ப வித்தியாசம். ஸோ இதுதான் வந்து அவங்க தெளிவாக சொல்லுவாங்க. அந்த மீட்டிங் போகிறவங்கள இந்த கோஆர்டினேஷன் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா டீம் ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லுவாங்க. மொத்தமாக ஒரு விஷயத்தை வந்து செய்யும்போது ரொம்ப வந்து வேலை சீக்கிரமே முடியும். 2 பேர் ஒரு வேலை செய்யறதும் 5 பேர் ஒரு வேலை செய்யறதும் நல்ல வித்தியாசம் இருக்குது. 2 பேர் ஒரு வேலை செஞ்சாங்கன்னா கொஞ்சம் லேட்டாக அந்த வேலையை முடியும். அதே மாதிரி 5 பேர் சேர்ந்து செஞ்சால் ஈஸியாக முடிச்சிடலாம். அதுதான் இங்கே சொல்கிறாங்க. ஸோ கோஆர்டினேஷன் எல்லாருக்கும் மொத்தமாக சேர்ந்து ஒரு வேலையை என்ஜாய் பண்ணி பண்ணுங்க, நம்ம கம்பெனிக்கு வந்து நல்ல நேரம் கிடைக்கணும், நமக்கும் நல்ல நேரம் கிடைக்கணும் சொல்லி பண்ணுங்க அப்படிங்கிற விஷயத்தை எல்லாமே வந்து யார் சொல்லுவாங்கன்னா மேனேஜர் வந்து ஒர்க்கர்ஸை சொல்லுவாங்க. அதுதான் கோஆர்டினேஷன் சொல்லுவாங்க. அடுத்தது மோட்டிவேட்டிங் அப்படின்னா இப்போ நான் சொன்ன முடிய கோஆர்டினேஷன் சொல்லிட்டு அந்த கோஆர்டினேஷன் மீட்டிங்கில் போட்டு என்ன பேசுவோம்னா மோட்டிவேட்டிங் தான் பண்ணுவாங்க. உங்களால் கண்டிப்பாக முடியும், நீங்கள் அச்சீவ் பண்ணுவீங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நம்மளுடைய லைஃப்பில் கூட நம்ம யாராவது வந்து மோட்டிவேட் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு நம்ம எப்போவுமே எங்கிட்ட தான் இருக்கும். ஸோ மோட்டிவேஷன் அப்படிங்கிற ஒரு இண்டிவிஜுவலுக்கும் தேவையான விஷயம். நல்லா முடியும், நீ ஜெயிப்ப அப்படிங்கிற ஒரு சொல்ல ஒரு சின்ன வார்த்தை தான் வந்து எல்லாருமே ஊக்குதலாக இருக்குது. ஸோ அந்த மோட்டிவேஷன் வந்து பிஸ்னஸ்க்கு வேலை செய்கிற அந்த ஒர்க்கர்ஸ்க்கும் கண்டிப்பாக தேவை. ஒரு 2 நாள் நல்லா ஒர்க் பண்ணுவாங்க, 3 நாள் ஒர்க் பண்ணுவாங்க, அதில் 1 வீக் ஒர்க் பண்ணுவாங்க. சரி ஒரு மாதம் ஒர்க் பண்ணாங்க, ஒரு மாதத்துக்கு அப்புறமேட்டு கொஞ்சம் சோம்பல் வரும், சரியாக ஒர்க் பண்ண மாட்டாங்க. அப்படிங்கிற இருக்கிற பட்சத்தில் இந்த மேனேஜர் வேலைன்னா இந்த லேபர்ஸ் பார்க்கறதா ஒரு வேலை. அப்படி என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் ஒர்க் வந்து குறைவாக இருந்துச்சு, ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ண மாட்டாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாருன்னா ஒரு மீட்டிங் போடுவார். என்ன ஆச்சு உங்களுக்கு, ஏன் இந்த மாதிரி ரொம்ப ஸ்லோவாக ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னு பேசுவார். அப்புறம் ஏதாவது அந்த ஒர்க்கர்ஸ் ஷேர் பண்ணிக்கிட்டாங்கன்னா சொல்லுவார், இந்த மாதிரி நீங்கள் மோட்டிவேட் பண்ணுவார். இல்லை உங்களால் முடியும், நீங்கள் நல்லா பண்ணுங்க, போன வருஷம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணீங்க, இந்த வருஷம் உங்களால் பர்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்லும் போது அந்த ஒர்க்கர்ஸ்க்கு ரொம்ப வந்து அது ஒரு பூஸ்டாக இருக்கும். அதுதான் மோட்டிவேஷன். அப்படி இந்த மோட்டிவேஷன் வேறு என்ன சொல்லுவாங்கன்னா நம்மளுடைய ப்ராடக்ட்ஸ் அப்படி சொல்லுவாங்க. சரி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹார்லிக்ஸ் ஆகிற எக்ஸாம்பிள் தெரியும். ஹார்லிக்ஸ் நம்ம ப்ராடக்ட்ஸ் தான் லாஸ்ட் இயரில் நம்ம பெருசாக அச்சீவ் பண்ணோம். அதே மாதிரி இந்த வருஷம் நீங்கள் பெருசாக அச்சீவ் பண்ணுங்கள், நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட் உற்பத்தி பண்ணுங்கள். நீங்கள் உற்பத்தி பண்ணால் மட்டுமே ஏதாவது நிறைய கஸ்டமர்ஸ் வருவாங்க, பழைய கஸ்டமர் தக்க வச்சுக்கலாம், புது கஸ்டமரும் நிறைய பேர் வருவாங்க. ஸோ உங்களுக்கு எஃபர்ட்டில் தான் இருக்குது. நீங்கள் போகிற ஒவ்வொரு எஃபர்ட்டில் மூலியமாக தான் நம்மளுடைய கம்பெனி வந்து பெரிய லெவலுக்கு போகுது. ஸோ நல்லா பண்ணுங்க அப்படின்னு சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையுமே வந்து மோட்டிவேட்டிங் தான். ஸோ இது எல்லாமே வந்து மெயின் ஃபங்க்ஷன்ஸ். சரியா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது சப்சிடரி ஃபங்க்ஷன்ஸ். ஸோ சப்சிடரி ஃபங்க்ஷன்ஸ் இதில் வந்து ஃபர்ஸ்ட் என்னன்னா இனோவேஷன் அப்படின்னா புதுசாக வந்து விஷயங்கள் பண்ணுறது. சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்ன மாதிரி இப்போ வந்து அந்த பேக்கை வந்து மாற்றுறது, பேக் கலராக வந்து மாற்றுறது, அல்லது குவான்டிட்டி மாற்றுறது, அது சைஸ் மாற்றுறது, எல்லாமே வந்து இனோவேஷன் தான். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஹார்லிக்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அது வந்து 2 விதமாக இருக்குது. ஒன்று வந்து பேக்கெட்டில் போடுவாங்க, இன்னும் வந்து பாட்டிலில் போடுவாங்க. ஸோ எல்லாத்துக்குமே வந்து எல்லா கஸ்டமருக்குமே வந்து ஒரே மாதிரி தான் டேஸ்ட் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒருத்தர் வந்து இந்த பாட்டிலில் போகிற ஹார்லிக்ஸ் அப்பா சூப்பராக இருக்குது, அதை நம்ம வாங்குவோம் அப்படின்னு. இன்னொருத்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பேக்கேஜில் வரது பிடிச்சிருக்கு, எனக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி அதை வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம புதுசாக வந்து மக்களுக்கு கொடுக்குற ப்ராடக்ட்ஸ் தான் அவங்களுக்கு வந்து எடுப்பாங்க. அதே மாதிரி இனோவேஷனில் என்ன வரும்னா ஏதாவது நம்ம வந்து புதுசாக யோசிச்சு கொடுக்குற விஷயங்கள். சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்ன மாதிரி இப்போ ஒரு பாட்டில் ஹார்லிக்ஸ் வாங்கினா ஒரு கப்பு வந்து ஃப்ரீ உங்களுக்கு அந்த மாதிரி கொடுக்குறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணால் மக்கள் இன்னும் ஓகே
ஓகே ஓகே கப்பு ஃப்ரீயாக தராங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வாங்குவாங்க. அதாவது 2 பேக்கெட்ஸ் ஹார்லிக்ஸ் வாங்கினா உங்களுக்கு ஒரு பாட்டில் ஃப்ரீ, சின்ன பாட்டில் வந்து ஃப்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பிஸ்னஸ் தான். எப்படி வந்து ப்ராடக்ட்ஸை வந்து மக்களுக்கு விற்க வைக்கணும், அதே சமயத்தில் ப்ராடக்ட்ஸ் வந்து மக்கள் மறந்துடக்கூடாது. இது எல்லாமே பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி தான். ஸோ இன்னோவேட்டிவ் அப்படின்னா புதுமை, நம்ம பண்ண ப்ராடக்ட்ல புதுமையாக ஏதாவது பண்ணால் மக்கள் வந்து விரும்புவாங்கன்னு சொல்கிறாங்க. அடுத்தது ரெப்ரசன்டேஷன். ரெப்ரசன்டேஷன்னா முன்னிலைப்படுத்துதல் சொல்லுவாங்க தமிழ். அதாவது என்னுடைய கம்பெனியை சார்ந்து நான் வந்து நடக்கணும். சேஃப் எக்ஸாம்பிள் இப்போ ஹார்லிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கோம். ஸோ ஹார்லிக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அந்த கம்பெனி அந்த வேலை செய்கிறவங்க எல்லாமே அந்த ஹார்லிக்ஸோட லோகோ அல்லது அது எழுதுன ஹார்லிக்ஸ் எழுதுன டிஷர்ட் இந்த மாதிரி கொடுக்கறது மூலமா நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் வந்து கம்பெனி வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுவோம். இப்போ ஹார்லிக்ஸ் இருக்கிற டிஷர்ட்டை நான் வந்து போட்டுக்கிட்டு வெளியில் நடந்து போனான்னா ஸோ அந்த பிராண்ட் நேம் தெரியும். ஓகே ஓகே இவர் தான் ஒர்க் பண்ணுறது போல இருக்கு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதே மாதிரி நான் வெளியில் எங்கேயாவது போகிறேன், ஏதாவது பேங்க்குக்கு போகிறேன் அப்படின்னா நான் இந்த மாதிரி கம்பெனியில் ஹார்லிக்ஸாக வந்து கொஞ்சம் மேனேஜராக இருக்கேன் அப்படின்னு வந்து என்னை பற்றி சொல்லும் போது இந்த கம்பெனி நேம் சொல்லும் போது அதை வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகும். அதாவது ரெப்ரசன்டேஷன் எதை பற்றி சொன்னாலும் நான் இங்கே ஒர்க் பண்ணுறேன், இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம கம்பெனி நம்ம வந்து பெருமையாக பேசுகிறோம். ரெப்ரசன்டேஷனாக முன்னிலைப்படுத்துறோம். நீங்கள் இந்த ஹார்லிக்ஸ் கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிற விஷயம் தான் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது டெசிஷன் மேக்கிங். டெசிஷன் மேக்கிங் அப்படின்னா வந்து முடிவு பண்ண திட்டமிடுதல், அதாவது பிளானிங் நம்ம பார்க்கணும். ஸோ டெசிஷன் மேக்கிங்கிறது வந்து முக்கியமான விஷயம் பிஸ்னஸுக்கு. அப்படின்னா சரி டெசிஷன் மேக்கிங் அப்படின்னா ஒரே ஒரு தனிநபர் மட்டும் முடிவு எடுக்க மாட்டாங்க. தனிநபர் மட்டும் முடிவு எடுக்கிறதா இருந்தால் அதாவது மேனேஜிங் டைரக்டர் அந்த கம்பெனி ஓனர் வந்து முடிவு ஐடியாஸ் வச்சுருப்பாரு. ஆனால் அந்த ஐடியாஸ் வந்து அவரே வந்து சரி ஒரு ஐடியா வந்துருச்சு அப்படின்னு சொல்லி முடிவு பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து பார்ட்னர்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணுவாங்க. டிஸ்கஸ் பண்ண பிறகு அப்புறம் வந்து மேனேஜரை சொல்லுவாங்க. மேனேஜர் வந்து அவங்க மேனேஜருக்குள்ளே ஒரு மீட்டிங் போட்டு அவங்க எல்லாமே பேசுவாங்க. எல்லாருக்குமே வந்து எடுத்த முடிவுக்கு சரியாக வந்தால் ஒரு முடிவுக்குள்ளே வருவாங்க. சரி இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம் டெசிஷன் மேக்கிங் அப்படின்னா. ஸோ லாஸ்ட் இயர் வந்து நம்மளுடைய ப்ராடக்ட்ல வந்து ஒரு ஃப்ரீ கொடுத்தோம். ஒரு ஹார்லிக்ஸ் வாங்கினா ஒரு மகளுக்கு ஃப்ரீ அப்படின்னு கொடுத்துருக்கோம். அப்படி இருக்க பட்சத்தில் நம்ம அதிகமாக ஒரு ப்ராஃபிட் வந்துச்சு. லாஸ்ட் இயருக்கும் உள்ள ப்ராஃபிட்டோட லாஸ்ட் இயர் வந்து அதிகமாக ப்ராஃபிட் வந்துச்சு அப்படின்னு பார்க்கணும். அப்படி இருக்கும்போது சரி நம்ம இந்த வருஷம் போது அதே மாதிரி வந்து கப்பை வந்து ஃப்ரீயாக கொடுக்கலாமா, இல்லை கப்பை பதில் வேற ஏதாவது ஃப்ரீயாக கொடுக்கலாமா அப்படின்னு ஒரு டிசிஷன் போயிட்டு இருக்கு. இந்த டிசிஷனில் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஐடியா கொடுப்பாங்க. ஒருத்தருக்கு சொல்றாரு இல்லை சார் நம்ம தான் கப்பு வந்து போன வருஷமே கொடுத்துட்டோமே, இந்த வாட்டி வேற ஏதாவது ஃப்ரீ கொடுப்போம், வேற பென் மாதிரி ஏதாவது கொடுப்போம், இல்லை பென்சில் அந்த மாதிரி கொடுப்போம், இல்லை ஸ்நாக்ஸ் பாக்ஸ் அந்த மாதிரி ஏதாவது கொடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது அந்த மேனேஜர் வந்து என்ன பண்ணணும்னா சரியான முறையில் வந்து நோட் பண்ணி வச்சுப்பாரு. சரி இந்த மாதிரி கொடுத்தா அவங்க மக்களுக்கு வந்து பிடிக்கும், இப்போ இருக்கிற மக்களோட மென்டாலிட்டி எப்படி இருக்காங்க, எது ரொம்ப விரும்புறாங்க, எந்த மாதிரி கிஃப்ட் கொடுத்தா அவங்களுக்கு பிடிக்கும், அல்லது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்படி விரும்பினாங்க அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு அவர் ஒரு டெசிஷன் எடுப்பாரு. ஸோ இந்த டெசிஷன் மேக்கிங் அப்படிங்கிறது வந்து 2 நபர்களுக்கு மேலே உள்ள விஷயங்கள். ஒரே ஒரு நபர் மட்டும் தான் அதை வந்து முடிவு எடுத்துட்டு உடனே வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுறாரு அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு 4-5 பேர் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி எது சரியாக வரணும், எது வந்து பிஸ்னஸ்க்கு ப்ராஃபிட்டாக இருக்கணும் அந்த விஷயம் தான் நம்ம செய்வாங்க. அதுதான் டெசிஷன் மேக்கிங் சொல்றது. அடுத்தது கம்யூனிகேஷன். கம்யூனிகேஷன் தான் ரொம்ப முக்கியம் பிஸ்னஸ்ல. அதாவது கம்யூனிகேஷன் அப்படின்னா ஒரு விஷயத்த வந்து இன்னொருத்தவங்களுக்கு தெரியப்படுறது. சரி ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஃபோன் வச்சுக்கோம், ஃபோன் மூலியமா நம்ம கான்டாக்ட் பண்ணுறோம், அது இமெயில் வச்சுக்கோம், இமெயில் மூலியமா பேசுகிறோம், வாட்ஸ்அப் வச்சுருக்கோம். சரியா எல்லாமே எதுக்கு அப்படின்னா நம்ம சொல்ல வேண்டிய விஷயத்த சீக்கிரமாக வந்து மற்றவங்களை சொல்லி வைக்கிறது. ஸோ பிஸ்னஸை பொறுத்தவரைக்கும் என்ன கம்யூனிகேஷன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு பிஸ்னஸ் அப்படின்னா அதில் வந்து நம்ம ஸ்கேலர் செயின் பார்த்தோம் லாஸ்ட் கிளாஸில். அதாவது ஃபர்ஸ்ட் வந்து பிஸ்னஸோட ஓனர் இருப்பார், ஹெட் அவர் ஹெட்டு, அவர் கீழே வந்து இந்த மாதிரி வந்து மேனேஜர்ஸ் இருப்பாங்க, மேனேஜர்ஸ் கீழே சபார்டினேட்ஸ் இருப்பாங்க, சபார்டினேட்ஸ் கீழே வந்து இந்த ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து எல்லாத்துக்குமே வந்து ஒரு கம்யூனிகேஷன் ப்ராசஸ் இருக்கும். ஒரு பிஸ்னஸ் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு வெப்சைட் வச்சுருப்பாங்க. ஒரு வெப்சைட்டில் வந்து என்னென்ன விஷயம் புதுசாக பண்ண போகிறாங்க வந்து அதை ஃபீட் பண்ணிட்டே வருவாங்க. அப்படி இருக்கும்போது எல்லாருக்குமே ஒரு விஷயம் தெரியணும் அப்படின்னா அந்த வெப்சைட்டில் போய் பார்த்தா எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரியும். ஸோ கம்யூனிகேஷன் அதுதான். புதுசாக வந்து பாஸ் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு, அதை வந்து நம்மளுடைய கம்பெனியில் போட்டிருக்கேன், நீங்கள் போய் பாருங்க அப்படின்னு மேனேஜர் சொன்னாங்கன்னா இந்த ஒர்க்கர்ஸ் எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கம்பெனியை லாகின் ஐடி போட்டு உள்ளுக்குள்ள போயிட்டு வந்து அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் பார்க்கலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய ப்ராடக்ட்டில் வந்து புதுசாக வந்து இந்த மாதிரி ஃப்ரீ கொடுக்க போகிறோம், ஃப்ரீயாக வந்து நாங்கள் வந்து லஞ்ச் பாக்ஸ் இருந்து கொடுக்கலாம்னு இருக்கோம், அதோட வாடகை பாருங்க எல்லாமே ஓகேவா, இந்த மாதிரி விஷயங்கள் இருந்து எல்லாமே இதில் இருக்கணும் அந்த லாகின் ஐடியில் இருக்குது. ஸோ கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது அதுதான். அப்புறமேட்டுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இது எல்லாமே வந்து பார்க்குறோம் சப்ஜெக்ட் இன்னோவேஷன். இந்த இன்னோவேஷன் பற்றி பார்க்குறோம்னா புதுமைப்படுத்துறது கம்யூனிகேஷன் வரும். என்ன பண்ணுவாங்கன்னா சரி ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து டிசைன் மாற்றிருக்கேன், புது டிசைன் மாற்றிருக்கேன், லோகோ வந்து கொஞ்சம் மாற்றிருக்கேன், அதை நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம், கம்பெனி லாகின் ஐடி பண்ணுங்க, லாகின் வந்து கூகுளில் போனீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம். இந்த மாதிரிலாம் வந்து அவங்க சொல்ல கம்பெனி பாஸ் சொல்லியிருப்பாரு. இதெல்லாம் எப்படி நம்ம பார்ப்பாங்கன்னா இந்த
இந்த மாதிரி கம்யூனிகேஷன் சேஃப் எக்ஸாம்பிள் அந்த வெப்சைட்ல போய் பார்ப்பாங்க, அது அங்க வந்து இருக்கும். ஸோ இந்த மொழி இது மூலியமா வந்து அந்த ஒர்க்கர்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கொள்வாங்க. இது எல்லாமே கம்யூனிகேஷன் வந்து எல்லாமே எல்லாரையும் வந்து லிங்க் பண்ணுது அப்படின்னு அர்த்தம். சேஃப் எக்ஸாம்பிள் மேனேஜர், பாஸ், ஒர்க்கர்ஸ் எல்லாருமே லிங்க் பண்ணுறதா இந்த கம்யூனிகேஷன் சொல்றாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல வந்து என்ன பார்த்தோம்னா சாப்டர் 2 வந்து பார்த்துருக்கோம். அதில் வந்து ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் 2 ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. ஒன்று வந்து மெயின் ஃபங்க்ஷன்ஸ். மெயின் ஃபங்க்ஷன்ல வந்து என்னன்னா 7 பாயிண்ட்ஸ் இருக்கு. பிளானிங், ஆர்கனைசிங், ஸ்டாஃபிங், டைரக்டிங், கண்ட்ரோலிங், கோஆர்டினேஷன், மோட்டிவேட்டிங் இது பார்த்துருக்கோம். அடுத்தது சப்சிடி ஃபங்க்ஷன்ஸ் அப்படி பார்த்துருக்கோம். சப்சிடி ஃபங்க்ஷன் என்னென்ன இருக்குன்னா இனோவேஷன், ரெப்ரசன்டேஷன், டெசிஷன் மேக்கிங், கம்யூனிகேஷன். ஸோ சாப்டர் 2 இன்னைக்கு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் கிளாஸ்ல சாப்டர் 3 பார்ப்போம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.